மனுஷனை உண்டாக்குன உடனே அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? பயம் உண்டாயிட்டு. ஏன் மனுஷனை பயம் உண்டாயிட்டு? கடந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க பாப்போம். அவன் பரலோகத்தினை பார்த்த தேவனுடைய சாயலை கொண்ட மனுஷனை பார்த்தவுடன் அவனுக்கு உங்களை பார்க்கிற பொழுது தேவனை பார்ப்பது போல இருக்கும். ஆகவே தேவனுக்கு அவன் என்னது, தேவன் மேல் வைத்திருக்கிற கோபத்தை உங்க மேல காட்டும். அம்மாவும் சில வீட்டுகள்ல அம்மா மாதிரி உன் அப்பா மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லி குத்துவாங்க. அப்பாவை குத்த முடியாதுக்கு என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனமா இல்லையே, அப்பா மாதிரியே வேலை செய்யும், அப்பா மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். காதை காதை விட்டு திருகிறது. அம்மாவே இல்லையா? வாசிங்கம்மா, முடிச்சுட்டேன். அவனிடத்துல என்ன இல்லை? அசத்தியம். அவனிடத்துல உள்ளது பொய், மாயை. அதெல்லாம் நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், அதுதான் நம்ம வேதாமுக படிக்க வரக்கூடிய பைபிள் படிக்க தான் நமக்கு தெரியும். நமக்குள்ள இதெல்லாம் அங்கங்க இருக்குது. சொல்லுங்க, என்னது? ஞானஸ்தானம் பெற்றுட்டு தான், அம்மாவும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டு தான், ஞானஸ்தானம் பெற்றுட்டு தான். ஆனா அப்போ என்னது, சிலது என்னது செயல்படுது. அம்மாவும் இல்லையா? அதுதான் சொல்ற. வாசிக்கும் மக முதலில் வாசிக்கும். யார் அவர்கள்? யூதர்கள் தானே. இயேசுவோட பிரச்சனை பண்றது யாரு? யூத ஜனங்கள் தானே. அப்ப அவங்களுக்கு என்ன வருது? இவர் யூதனாக இருந்து கொண்டு இவன் என்ன சொல்றான்? நான் தேவன் என்று சொல்லுகிறான். அப்படித்தானே இயேசுவோட போராடுறாங்க. அதனால அப்ப என்னது? அப்ப அவர் கண்டுட்டார் யாரு? ஆண்டவர். அவர் தெளிந்த புத்தி உள்ள விழித்து பார்க்கிறேன்னு அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அந்த பிசாசுலே செய்கிறது. ஆமே, அதனால தான் சொல்றாரு. அப்ப நீங்க யார் ஆராதிக்கிறீங்க? கோபமும் எரிச்சலும் பொய்யும் இதெல்லாம் செய்யறவங்க எப்படி? மறைமுகமாய் நாம் என்ன செய்கிறோம்? அதை ஆராதிக்கிறோம். சரியா? அதோடைய செயல்பாடை நம்ம செய்யணும். அதுதான் மிக கவனமாக இருக்கிறோம். நாமே வெளியரங்கமாய் நம்ம எப்படி இருந்தாலும் உள்ளரங்கமாய் நமக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல என்னது இருக்கு? இது அங்கங்க இருக்குது. அதுதான் சொல்றாரு. அவங்க பிதாவின் இச்சையின்படி. அப்ப அவங்க பிதா, அப்ப அவன் என்னது? இச்சை. அவன் என்னது? அவன் என்ன கொல்லவும் அழிக்கவும் இப்படியான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கான். தந்திரமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் சொல்ற, அந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் மிக கவனமாக பெற்றோர்கள் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு. வாசிங்க. அவன் எப்பயா? பிகினிங், ஆதியில் இருந்து அவனுக்கு அதே வேலை தான், அதே ஜாப் தான். என்ன ஜாப் சொல்லுங்க? போய் சொல்றது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது.